இலங்கையின் ஏற்றுமதி பொருளாதாரத்தில் இன்று வரை தேயிலை பிரதான இடத்தை வகிக்கிறது. சுமார் 200 வருடங்களாக இலங்கை பொருளாதாரத்துக்கு தேயிலை உற்பத்தி ஊடாக மலையக பெருந்தோட்ட மக்கள் பாரிய பங்களிப்பை செய்து வருகின்றனர். பிரித்தானியர்களால் இந்தியாவிலிருந்து அடிமைகளாக அழைத்து வரப்பட்ட மலையக பெருந்தோட்ட மக்கள் அடர்ந்த காடுகளாக இருந்த மலைப்பகுதிகளை பண்படுத்தி தேயிலை பயிரிட்டு இன்று உலக அளவில் இலங்கையின் நாமத்தை மிளிரச் செய்துள்ளனர். எனினும் இலங்கையை உலகறியச் செய்த அவர்களின் பிரச்சினைகள் இன்னும் நாடறியாமல் இருக்கிறது என்பது வேதனைக்குரிய விடயமாகும். இலங்கையில் ஒரு தேசிய இனத்துக்கு கிடைக்க வேண்டிய காணி உரிமை உள்ளிட்ட பல உரிமைகள் கூட இன்றளவில் அவர்களுக்காக மறுக்கப்பட்டே வருகின்றன. தங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான வேதனைக்கு கூட போராடி பெற வேண்டிய ஒரு துர்பாக்கியம் மிக்க சமூகமாக பெருந்தோட்ட மலையக சமூகம் உள்ளது என்றே கூற வேண்டும். மாறி மாறி ஆட்சிக்கு வரும் அரசாங்கங்கள் இந்த மக்களின் லயனரை வாழ்க்கைக்கு முடிவு கட்டி காணி உரித்துடன் தனி வீடுகளை வழங்குவதாக உறுதியளித்து வருகின்ற போதிலும் இதுவரையில் அந்த படிகள் முழுமை பெறாத நிலையிலேயே உள்ளன. லயனறையில் துன்பம் மிகுந்ததொரு வாழ்க்கையை வாழ்ந்து வரும் இம்மக்களில் பலர் தீ விபத்தால் தங்களது குடியிருப்புகளை இழந்து மேலும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இவ்வாறு பாதிக்கப்பட்ட பலர் இன்றும் கூட பல வருடங்களாக லயனறைகளை விட மிகவும் மோசமான தற்காலிக கூடாரங்களில் சொல்ல முடியாத இன்னர்களுக்கு மத்தியில் வசித்து வருகின்றனர். இருந்த போதிலும் அவர்களுக்கான குடியிருப்புகளை இன்னும் மீள அமைத்து கொடுக்காமல் அரசாங்கங்கள் அவர்களை நிர்கதியாக்கியுள்ளன. வீடு செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லி இன்ன வரைக்கும் செஞ்சு கொடுக்கல. ஆனால் புனரமைச்சு கொடுத்துருக்காங்க. பாதி வீடு கூரை மட்டும் போட்டுட்டு ஃபுல்லாக சூடாரெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. கதவு ஜன்னல்லாம் இன்னும் போடலை. அதுக்கு ஒரு 3 வருஷ காலமாக அது அப்படி தான் கிடக்குது. அது இப்போ காடாகவும் ஆயிடுச்சு. இந்த வீட்டில் தான் நாங்கள் வாழ்கிறோம். இந்த வீடு நீங்கள் பாருங்கள். இந்த வீடு வந்து மழை தண்ணி வந்துச்சுன்னா வெளியில் உள்ள தண்ணி பூரா வீட்டுக்கு வந்துடும். திருப்பி சாப்பிட்ற டைமு பிடிச்சி தான் அந்த மாதிரி 12 மணி டைமுக்குள்ளே மழை வந்துடுது. அது பிறகு சாப்பிட்றதுக்கு கோப்பை எடுத்தால் தண்ணி அள்ளி வெளியே தள்ளிக்கிட்டு இருக்கணும். அதாவது ரொம்ப கஷ்டத்தில் வாழ்கிறோம். எங்களுக்கு என்ன இப்போ நாங்கள் கட்சி ரீதியில் எந்த ரீதியிலையும் நான் போகல, கவர்மெண்ட்டு ரீதியிலையும் நான் போகல. எங்களுக்கு யாராவது இந்த வீடு எவ்வளோத்தையும் கட்டி கொடுத்து எங்களுக்கு இப்படி இந்த இது எங்கள் அம்மா இது நாளைக்கு இறந்துருச்சுன்னா நாங்கள் எங்கள் கொடுத்துட்டு எங்கே வைக்கிறதுக்கு கூட வீதி கூட எங்களுக்கு இடம் இல்லாமல் இருக்குது. நுவரெலியா, கண்டி, மாத்தளை, இரத்தினபுரி, பதுளை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் பெருந்தோட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். அவர்களின் தங்குமிட தேவைக்காக 39,799 தனி வீடுகளும் 29,567 தனி வீடுகளும் 73,130 தனி லயன் வீடுகளும் 68,628 இரட்டை லயன் வீடுகளும் 1,637 மாடி லயன் வீடுகளும் 15,480 தற்காலிக குடியிருப்புகளும் காணப்படுவதாக தோட்ட வீடமைப்பு மற்றும் சமுதாய உட்கட்டமைப்பு வசதிகள் ராஜாங்க அமைச்சின் 2020ஆம் ஆண்டுக்கான செயலாற்றுகை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தண்ணீர் இருக்கிறோம். தண்ணீர் நானும் கண்டியா ஊர்ல அங்கெல்லாம் இருந்து கொண்டு வந்து நடக்கக்கூட எல்லாரும் வீட்டில் வச்சுருப்பா. சாப்பாடு இருக்குது. எங்கள் மகனும் மெடிக்கல் கிழங்கனுக்கு போகிறது கூட இல்லை. ஒரு ஆள் சாப்பாடு வச்சுக்கிட்டு தண்ணி நாளைக்கு நான் செத்தா கூட எனக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அப்படி நாங்கள் 2 பேர் இருக்கிறோம் இடத்துல. 8ஆம் மாதம் 5ஆம் தேதி வீடு இருந்துச்சு. அதுக்கு பிற்பாடு அந்த வீடுகளை வந்து பார்த்து கொஞ்சம் 6 மாதத்துக்கு பிற்பாடு அது செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ 5 வருஷமாக நாங்கள் இந்த டெம்பர் சீட்டில் தான் விழுகுறோம். மழை வந்து எல்லாம் விழுகுது. வந்து யாரும் வந்து பார்த்து போனாங்க, வந்து எதுவும் செஞ்சு கொடுக்கல. நானும் சுகம்னாதாண்டி நானும் ஒரு ஆள் வேலை செஞ்சுக்கிட்டு தான் எங்கள் அம்மாவை பார்த்துக்கிட்டு இருக்கேன். வீட்டில் எல்லாம் ஒழுவி எல்லாம் ஈரமாக தான் இருக்குது. ஆட் போட்டு படவை தான் போட்டு நடந்துக்கிட்டு இருக்கோம். யாரும் எதுவும் வந்து பாட்டு போகிறவங்க எதுவும் செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. செஞ்ச வீடாக செஞ்சுட்டேன்னு குறவை போட்டிருக்காங்க. இன்னும் செஞ்சும் கொடுக்கல எங்களுக்கு. அது இல்லாமல் துண்டா வேற வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. மற்ற வீட்டு வேலைகளை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஊடக அறிக்கையிடல் மூலம் திரட்டப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் நுவரெலியா, கண்டி, பதுளை, இரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களில் 2015 ஜனவரி முதல் 2023 ஜூலை வரையான 8 வருடங்களில் 399 லயன் குடியிருப்புகள் தீ விபத்தினால் முழுமையாக சேதமடைந்துள்ளன. இதில் இருந்துக்கிட்டு நான் வர்த்தகரால் ஆட்பிரச்சனை உள்ள ஆள்
யாழ்ப்பாணம்லாம் போயிட்டு வந்தேன். யாழ்ப்பாணம் திருப்பி நம்மளை ஆஸ்பத்திரியில் இருந்து இப்போ வந்து இந்த இதில் இருக்கிறேன். எனக்கு உதவி செஞ்சு கொடுங்க, இந்த வீடை கட்டி கொடுத்துருங்க. திடீர்னு எனக்கு ஒன்று அந்த இடத்த பாருங்கள், நீ எப்படி வச்சுருப்பாங்க. நான் படாத பாடுபடுறேன். மருந்து தான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஆப்ரேஷன் இருக்குது, அதுக்கும் நான் போகிறதில்ல. எனக்கு எப்படி சரி நீங்கள் தயவு செய்து இந்த உதவியை செஞ்சு கொடுத்துருங்க. வீடை கட்டி கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு போதும். 2015ஆம் ஆண்டு 20 லைன் வீடுகளும், 2016ஆம் ஆண்டு 26 லைன் வீடுகளும், 2017ஆம் ஆண்டு 9 லைன் வீடுகளும், 2018ஆம் ஆண்டு 47 லைன் வீடுகளும், 2019ஆம் ஆண்டு 87 லைன் வீடுகளும், 2020ஆம் ஆண்டு 88 லைன் வீடுகளும், 2021ஆம் ஆண்டு 54 லைன் வீடுகளும், 2022ஆம் ஆண்டு 9 லைன் வீடுகளும், 2023ஆம் ஆண்டு 59 லைன் வீடுகளும் தீ விபத்துக்குள்ளாகியுள்ளன. வணக்கம், நான் நாகராஜ் நரேஷ்ராஜ். 2019 ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை வந்து இரவு நேரத்தில் எனக்கு 6ஆம் தேதி எக்ஸாம் இருந்துச்சு. அந்த டைம் அதுக்காக உயர்தர பரீட்சை ஃபைனல் எக்ஸாம், அதுக்காக நான் ரெடி ஆகிக்கிட்டு இருந்தேன். ஒரு 9 மணி கிட்டத்தட்ட இருக்கும்போது வெளியில் சத்தம் வந்து கேட்டு வந்து பார்க்கும்போது எங்களோட லயத்தில் உள்ள தொங்கல் வீட்டில் தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த டைமில் எனக்கு எக்ஸாம் அப்படின்ற ஒன்று மட்டும்தான் மைண்டில் இருந்துச்சு. அதனால் அந்த எக்ஸாம்க்குரிய ஆவணங்களை மட்டும் என்னால் மீட்க முடிஞ்சது. ஏனைய ஆவணங்களை வந்து மீட்க முடியலை. அதே மாதிரி தான் எல்லாருக்குமே நடந்தது. அதில் இருந்து எக்ஸாம் முடிய யூனிவர்சிட்டி செலக்ட் ஆகி யூனிவர்சிட்டி போயிட்டு இப்போது 5 வருஷம் ஆகுது. யூனிவர்சிட்டி ஸ்டடீஸுமே முடிய போகுது. ஆனால் இந்த 5 வருஷம் முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட. ஆனால் இன்னும் அதுக்கான ஒரு முடிவு வந்து, அந்த எரிஞ்ச வீடுகளுக்கான முடிவு வந்து இன்னுமே கிடைக்கல. இது வந்து ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்குது. நான் தான் எங்கள் வீட்டில் மூத்த பிள்ளை. எனக்கு கீழே 3 தம்பிமார் இருக்கிறாங்க. அவங்களுமே படிக்கிறாங்க. அப்போ மொத்தம் 6 பேர் இருக்கும்போது அவங்க கொடுத்த தற்காலிகமான கொட்டில்களில் வந்து எங்களால் இருக்க முடியலை. அதனால் நாங்கள் ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து 2019 5000 ரூபா வாடகைக்கு வந்தோம். ஆனால் இப்போது அந்த 5000 ரூபா வந்து 10,000 ரூபாயாக மாறி நாங்கள் மாதாந்தம் 10,000 ரூபா வாடகையாக கொடுக்குறோம். அந்த வாடகை மட்டும் இல்லாமல் ஏனைய செலவுகள், படிப்பு செலவுகள், வீட்டு செலவுகள் அப்படிங்கிறத அம்மா மட்டுமே தான் வேலை செஞ்சு பார்க்குறாங்க. இப்போ இது வந்து குடும்ப வருமானத்தை வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்து கொண்டு போகுது. இதனால் இது ஒரு சில சமயங்களில் வந்து குடும்ப வருமானத்தை வந்து சமாளிக்க முடியாத நிலையில் எல்லாருமே தள்ளப்பட்டு இருக்கிறோம். இந்த வீட்டுக்கான ஒரு முடிவு எப்போ கிடைக்கும் அப்படின்னு சத்தியமாக எங்களுக்குமே தெரியல. இது கிடைக்குமானுமே எங்களுக்கு தெரியலை. இதுக்கான முடிவு என்ன மாதிரியாக இருக்கும் அப்படின்னு தெரியல. இவற்றில் பெரும்பாலான லைன் வீடுகளில் ஏற்பட்ட தீ விபத்துகளுக்கான காரணங்கள் இதுவரையில் கண்டறியப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இவற்றில் அதிகமான தீ விபத்து சம்பவங்கள் நுவரெலியா மாவட்டத்திலேயே பதிவு செய்யப்பட்டுள்ளன. நுவரெலியா மாவட்டத்தில் 366 லைன் வீடுகளும், கண்டி மாவட்டத்தில் 19 லைன் வீடுகளும், பதுளை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் தலா 7 லைன் குடியிருப்புகளும் இவ்வாறு தீ விபத்துக்குள்ளாகியுள்ளன. 2019 வீடு எரிஞ்சிச்சு. 2020 இந்த வீடு கட்டி பாதியிலேயே நிப்பாட்டிட்டாங்கன்னு அதுக்கான ஒரு முழு சம்பூர்ணமாக முடிச்சு கொடுக்கல. நாங்களும் சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு படிக்கிற பிள்ளைங்க அதை படிக்கிறதுக்கும் கொண்டு போகிறதுக்கு வர்றது சிரமம். தற்காலிகமாக எங்களுக்கு ஒரு கூடாரம் ஒன்று கொடுத்தாங்க. அதுலேயும் மழை வெயில்களில் வச்சுக்கிட்டு அங்கே இருக்கவே இயலாது. கொஞ்சம் சிரமத்தில் தான் இருக்கும். கொஞ்சம் சீக்கிரமாக எங்களுக்கு இது கொஞ்சம் உதவி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நன்றி. நுவரெலியா மாவட்டத்தில் கடந்த 8 வருடங்களில் 2015 ஜனவரி முதல் 2023 ஜூலை வரை 16 போலீஸ் பிரிவுகளில் உள்ள தோட்ட லயன் வீடுகளில் தீ விபத்துக்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இவற்றில் அதிகமானவை மஸ்கலியா போலீஸ் பிரிவில் 58 லயன் வீடுகளும், அட்டன் போலீஸ் பிரிவில் 54 லயன் வீடுகளும், லிந்துலை போலீஸ் பிரிவில் 55 லயன் அறைகளும், தலவாக்கலை போலீஸ் பிரிவில் 44 லயன் வீடுகளும், ராகலி போலீஸ் பிரிவில் 42 லயன் வீடுகளும், நோர்வுட் போலீஸ் பிரிவில் 20 லயன் வீடுகளும், டயகம போலீஸ் பிரிவில் 19
9 வீடுகளும், புகவந்தலவை போலீஸ் பிரிவில் 15 வீடுகளும், அக்கரப்பத்தனை போலீஸ் பிரிவில் 14 வீடுகளும், வட்டவளை மற்றும் திமிலப்பத்தனை போலீஸ் பிரிவுகளில் தலா 12 வீடுகளும், நானுவோயா போலீஸ் பிரிவில் 8 வீடுகளும், கிணிக்குத்தென்னை போலீஸ் பிரிவில் 4 வீடுகளும், பூண்டுலோயா, கொத்மலை, நுவரெலியா போலீஸ் பிரிவுகளில் தலா 3 வீடுகளும் தீ விபத்தை எதிர்கொண்டுள்ளன. கடந்த வருடத்தின் முதல் 7 மாதங்களில் 53 லயன் வீடுகள் தீக்கிரையாகியுள்ளன. இவற்றில் 52 வீடுகள் நுவரெலியா மாவட்டத்திலும், ஒரு வீடு பதுளை மாவட்டத்திலும் தீக்கிரையாகியுள்ளன. காலம் காலமாக பெருந்தோட்ட மக்களின் இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் பேசப்பட்டு வந்தாலும் தீர்வு விடயத்தில் இன்னும் அவர்கள் பின்னோக்கியே இருக்கின்றனர். கால மாற்றத்திற்கேற்ப அவர்களின் வாழ்க்கை முறையை மாறிக்கொண்டு வந்திருப்பினும் இது போன்ற விடயங்களில் அவர்கள் இன்னும் கண்டுகொள்ளப்படாமலேயே உள்ளனர். தமது இறுதி காலத்தில் கூடாரங்களில் வாழும் இந்த மக்களின் கண்ணீர் துடைப்பது யார்? இப்போ என்னன்னா, இப்போ 2025 ஆண்டுக்கு கிட்டத்தட்ட அரசாங்கத்தால் 4500 வீடுகள் நிர்மாணிக்கப்படுவதற்கு. இந்த 4500 வீடுகளில் நாங்கள் அதிகூடிய முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏற்கனவே பரிந்துரை செய்யப்பட்ட மக்களுக்கு வீடுகள், அதாவது அவங்க இருந்த ஏற்கனவே இந்த குடியிருப்புகள் வாழ பொருத்தமற்றது என்பது அறிவித்திருக்காங்க. அந்த மக்களுக்கு கிட்டத்தட்ட நாங்கள் இருக்கிற 3000க்கும் மேற்பட்ட வீடுகள் நாங்கள் நிர்மாணிக்கிருக்கோம். இப்போ என்னண்டா, இது சம்பந்தமான முழு விபரத்தை நாங்கள் மினிஸ்ட்ரி கேட்டிருக்கோம். பிரதேச செயலகத்தில் அந்த பிரதேச செயலகத்தை உடனடியாக சமர்ப்பிக்க சொல்லியிருக்கோம். இது சம்பந்தமான விடயங்களை இப்போ இது சம்பந்தமாக கலந்துரையாடி நாங்கள் கட்டாயம் தீ விபத்து அதை நான் பார்ப்போம். முற்றிலும் வீடு பாதிக்கப்பட்டிருக்கா இல்லாட்டி நம்ம டேமேஜை மட்டும் செய்ய இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு செய்யறதுன்னா அவங்களுக்கு தனி வீடு கட்டி கொடுக்கணும் ஏற்பாடு பண்ணுவோம். 2019 நடந்த நேரம் இப்ப அமைச்சரா இருந்தாங்க தலைவர் ஆறுமுகன் தொண்டுமான். அப்ப அவங்க இருக்கிற நேரம் அந்த இடத்துக்கு நாங்க போயிட்டு பார்த்து உடனே அங்க நாங்க அகரப்பத்தனம் பிளான்டேஷனோட கதைச்சு லேண்ட் ரிலீஸ் பண்ணி நாங்கள் வீடமைப்பு திட்டம்னா ஆரம்பித்தோம் நியூ லைஃப் ஹவுசிங்கில். அப்போ அதுக்கப்புறம் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் இருக்கிற நேரமும் அதோட வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2022-23 எக்கானமிக் கிரைசிஸ் பேண்டமிக்லாம் வந்தனால அந்த வேலை கொஞ்சம் ஸ்லோ ஆகிருந்துச்சு. அது இல்லாமல் அந்த சந்திரகாமத்தில் கிட்டத்தட்ட 40 இல்லாட்டி 50 வீடு இந்தியன் ஹவுசிங்லையும் கட்டப்படுது. அப்போ நாங்கள் கடந்த வருஷம் 2024 ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 2023-24 கிட்டத்தட்ட ஒரு 500 வீடுகள் கம்ப்ளீட் பண்ணோம். இடையில விடுபட்டிருந்தது. அதில் சந்திரகாமத்துலேயும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஃபண்ட் அலோகேஷனை நாங்கள் 2024 ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். அப்போ இந்த வருஷம் அநேகமாக அதுக்கான அப்ரூவல் வந்திருக்கும். நான் நினைக்கிறேன் இந்த வருஷம் இப்போ இருக்கிற கவர்மெண்ட்ல இருக்கவங்க அதை சரியான முறையில் செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். මේක ඇවිල්ලා ඔය අපේ කොවිඩ් එකෙන් පස්සේ ගෙවල් 1096 ගානක්ද කොහෙද නැවතුණා. කොවිඩ් එකෙන් පස්සේ ගාමන්ට් චේන්ජ් එකත් එක්ක දෙසරක් චේන්ජ් වුණානේ. එතකොට පොලිටිෂියන්ස් ගාමන්ට් චේන්ජ් වෙනවත් එක්කම අපි දැන් PhD ටික කරන්නේ අපි ගෙවල් හදන්නේ ගාමන්ට් ෆන්ඩ්ස් දෙන විදිහටනේ අපි හදන්නේ. අපි දැන් මිනිස්සුන්ට වුණාම අපි මිනිස්ට්‍රිකට කියනවා එතකොට මිනිස්ට්‍රිකෙන් ෆන්ඩ්ස් දෙනවා කරගෙන යන්න කියලා. හැබැයි හැම වෙලේම ගාමන්ට් එක චේන්ජ් වෙනකොට මිනිස්ටර් චේන්ජ් වෙනකොට මේවා නවතිනවා. ඉතින් මේ සැරේ කොවිඩ් එකේට ක්‍රයිසිස් එකත් එක්කම ওই ප්‍රොජෙක්ට්ස් ඔක්කොම නැවතුණා. එතකොට ඒ ගෙවල් නැවතිලා තිබ්බා usually about 1096. ඊට පස්සේ ඉන්ෆ්‍රාස්ට්‍රක්චර් නැති වුණ නැවතුණා 1500ක ඉන්ෆ්‍රාස්ට්‍රක්චර්. වතුර වතු දෙන්නේ නැතුව සල්ලි නැතුව ක්‍රයිසිස් එක නැවතුණා. ඊට පස්සේ අපි මේක මිනිස්ට්‍රි එකත් එක්ක කතා කරලා පස්සේ අපිට 22 ඉඳලා 22 they started doing it. ඒ කියන්නේ ටික ටික කරන්න පටන් ගත්තා. හරි සල්ලි තියෙන විදියට. Sandringham Estate of Agarapatana. There are 3 ongoing projects. එකක් ඇවිල්ලා PhD එක කරා මිනිස්ට්‍රි එක හරහා ගෙවල් 15ක් green gold කියලා 2018 වල. ඒකේ ගෙවල් ටික ඉවරයි තාම water supply නෑ. අර මං කිව්වේ ඔය කොවිඩ් වලට හවුවෙච්ච ඒවා. දැන් ඒක මේ අවුරුද්ද අපි සල්ලි ඉල්ලලා තියෙනවා. ඊළඟට නිව් ලයිෆ් එකේ තියෙනවා ගෙවල් 11ක්. මං හිතන්නේ ඔයා ওই පිච්චිච්චපු කියන ගෙවල් ටිකේ ඒක භාගෙට ඇවිල්ලා හදලා නැවතුණා. again අර මං කිව්වේ සල්ලි නැත්නම් නැවතුණා. දැන් ඒකටත් මේ අවුරුද්දේ සල්ලි දෙනවා කියලා කිව්වා අපිට. මම ලිස්ට් දාලා තියෙන්නේ. NHD එකෙන් හදනවා ගෙවල් 40ක්. ඒක අපි නෙවෙයි ඉන්දියන් හවුසින් එක NHD එකෙන් කරන්නේ. අපි ලෑන්ඩ් විතරයි අරන් දුන්නේ. 2 அரசாங்கங்களாலும் ஏமாற்றப்பட்ட தமக்கு மாற்றத்துக்காக வழங்கப்பட்ட இந்த மக்கள் ஆணையிலாவது ஒரு மாற்றம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இன்னும் காத்திருக்கின்றனர் சந்திரிகாமத்து மக்கள்.